களத்திலையும் களத்திலையும் ஆன்லைன்லேயும் நாம் சரியாக செயல்பட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை நாம் நிச்சயம் அச்சீவ் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடித்தளமாக தான் இன்றைக்கி ஆடுகளம் செயலியை லான்ச் பண்ணியிருக்கோம். 2019 தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக கூட்டணி தான் வெல்லும்னு தெரிஞ்ச நடந்த தேர்தல்கள் தான் எல்லாம். ஆனால் எப்படிப்பட்ட மார்ஜினில் ஜெயிப்போம், எவ்வளவு வாக்கு வித்தியாசம், இந்த முடிவுகளுக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். 2026 தேர்தலும் அதே போல தான். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றியாக அமையணும் என்பதை நோக்கி தான் நாம் எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கட்சியில் உறுப்பினராக நிர்வாகியாக இருந்து உழைக்கிற செயல் வீரர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனால் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் கொள்கைக்காக இணையத்தில் களமாடுகிற தோழர்கள் திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு.